அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு அற்புதமான குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கடக ராசிக்கு சும்மா சாதாரண பயிற்சி இல்லை, உச்சம் பெற்று பெயர்ச்சி அடைகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம், அதாவது உங்கள் ஆசை, மனசு, எண்ணம், இந்த உங்கள் ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, அது மட்டும் இல்லை, வீடு இடம், அதாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் பதவி, நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல கல்வி, பொருளாதார முன்னேற்றம், பணம் கொட்டக்கூடிய யோகம், சொந்த தொழில் யோகம், திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதாவது ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நீண்ட நாள் கல்யாணம் முடியலைன்னு சொன்னவங்களுக்கு கல்யாணம் முடியும். ஏன்னா இவர் தனகாரகன் மட்டுமல்ல, அரசாங்க அதிகாரியை உருவாக்குவார், அரசாங்க வேலையை தருவார், அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியை தருவார், அரசாங்க கஜானாக்களுக்கு சம்பந்தப்பட்டவர். ஒருத்தர் அரசாங்க சம்பளம் வாங்கணும்னா, அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கணும்னா அரசாங்க கஜானாக்களுக்கு குரு சம்பந்தப்படுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பணத்திற்கு, அதாவது கல்விக்கு குரு, பணத்திற்கு குரு, அதாவது தனத்திற்கு குரு, அதே நேரம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு குரு, அரசியல் தலைவர்களுக்கு குரு, அரசாங்கத்தை நடத்துவது குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு. ஆக குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எந்த அருளுமே கிடையாது. அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவித சுகபோகங்களையும், சொத்து சுகங்கள், கல்வி, சொத்து சுகம், பதவி, யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் மிகப்பெரிய யோகமாக தரக்கூடிய குரு பயிற்சி, உச்சம் பெற்ற குரு பயிற்சி பலன்களை எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். இது பொது பலன். புரிஞ்சுட்டீங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு. இந்த தனுசு ராசிக்கு நல்ல கவனிங்க, ஒரு அபார வெற்றி கொண்டாட்டம். தனுசு ராசிக்கு ஒரு அபார வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக உறுதியாக அமையும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆக இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை தனுசு ராசிக்காரர்கள் அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட போகிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ தனுசுக்கு முதல்ல தனுசு ராசிக்கு அதிபதி குரு, தனுசுக்கு அதிபதி குரு, தனுசுக்கு 4ஆம் இடத்து அதிபதி குரு. அப்ப இந்த குரு தானே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் அல்ல. 10ஆம் இடத்திற்கு, அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு, 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு, உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு, வியாபார ஸ்தானத்திற்கு, லாபஸ்தானம் தான் அந்த 8ஆம் இடம். 10ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் என்பது, 10ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம் தான் 8ஆம் இடமாக வரும். அப்ப 8ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். அப்ப என்ன அர்த்தம்? உங்க தொழில், ஒரு நல்ல தொழில் உருவாகும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாது, இதுவரை எத்தனையோ முயற்சி பண்ண எனக்கு இந்த வேலை கிடைக்கல, இதுவரை எத்தனையோ முயற்சி பண்ண இந்த தொழில், இந்த ஒப்பந்தம் எனக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு பெரிய ஒரு அக்ரிமெண்ட் ஒரு கம்பெனியில், அந்த இதுவரைக்கும் அந்த எனக்கு கிடைக்கல, அதுக்கு இப்போ கிடைச்சிருக்கு. எனக்கு எத்தனையோ வருடங்கள் போராடினேன், இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஆச்சரியப்படக்கூடிய திடீர் யோகத்தை தரக்கூடிய ஒரு அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட தயாராகுங்கள் தனுசு ராசிக்காரர்களே. அபார வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட தயாராக. ஏன் இதை ஆணித்தரமாக சொல்றேன்னா, உங்க ராசிக்கு அதிபதி குரு, அதே நேரம்
உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் இடம் என்னென்ன? உங்கள் மனசு, உங்கள் ஆசை, ஹார்ட், இருதயம். அதில் இதுவரை எவ்வளோ வேதனைகளை சுமந்திருப்பீங்க. அப்போ அந்த வேதனைக்குரிய ஸ்தானம் போய் எங்கே உட்காருது? அந்த 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்துக்கு உட்காருது. ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்துக்கு குரு போகும்போது அந்த ஸ்தானத்தினுடைய இடத்தை பார்க்கணும். அப்போ 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 4ஆம் இடத்தினுடைய யோகத்தை பூரா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல 5ஆம் இடமான 4ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் கடகராசி. அப்போ 4ஆம் இடத்தினுடைய யோகம் பூரா 5ஆம் இடத்துல போய் கொடுக்குறார். அதாவது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அதாவது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம், லாட்டரி யோகம், சொத்து யோகம், வியாபாரம், திடீர் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். அதே நேரம் மனைவிக்கு ஒரு வேலை எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. ஆச்சரியமாக வேலை கிடைச்சி போகும். விஓ வேலை, அரசாங்க வேலை, இப்படி நல்ல அதே இடத்துல ஒரு கோர்ட்டில் ஒரு வேலை, இதெல்லாம் கிடைச்சிடும். ஒரு கோர்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய போஸ்ட் எதிர்பார்ப்பீங்க, கண்டிப்பாக கிடைச்சிடும். மனைவிக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க, ப்ரொமோஷன் கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது தான் 8ஆம் இடம். அப்போ மனைவிக்கு வருமானம், வேலை, வருமானம், பதவி உயர்வு, இதுவும் கிடைக்கும், இதுவும் நடக்கும். அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும், சொத்து சுகங்கள் கிடைக்கும். அப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய ஒரு இடம், முதல் இடம் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் கடன், வழக்கு, நோய். கடன், வழக்கு, நெருக்கடி, அவமானம், நோய், இதிலிருந்து விடுபடும். அப்போ விடுபடும் என்ன காரணம்? அதுக்கெல்லாம் வருமானம் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு 2ஆம் இடம், உங்கள் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் என்ன பார்க்க போகுது? வருமானம் வரப்போகுது. 2ஆம் இடம் வருமானம், வியாபாரம், வருமானம், புதிய வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றங்கள், இதெல்லாம் 2ஆம் இடத்தின் மூலம் நல்ல அரசாங்க வேலை. அப்போ இதெல்லாம் வந்தாதுன்னா 12ஆம் இடத்துல இருக்கிற கடன்லாம் அழியும். 12ஆம் இடம் வரைய ஸ்தானம் கடன் ஸ்தானம். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வருமானங்கள் வந்தால் தானே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதிப்பெல்லாம் குறையும். அடுத்து எங்கே பார்க்குறாரு? 4ஆம் இடம். 4ஆம் இடம் இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்கள், உயர் கல்விகள். அந்த உயர் கல்வியால் ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரு, இந்த மாதிரி ஒரு துறையை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். இது நிச்சயமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படும். அதே நேரம் இது பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.